மாடுபிடி வீரர்கள் உள்ள மட்டும்தான் மாடு வந்துட்டு பிடிக்கணும். அது மீறி வந்துட்டு வெளியே பிடித்தால் 2 மாதம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு தடை. மாடு வைத்திருக்கவங்க வந்துட்டு மாடு வந்துட்டு 150 அடியில வந்துட்டு அவங்க பிடிக்கும் போது தகராறு வந்துட்டு வெளியில போயிட்டு பண்ணக்கூடாது. அப்படி தகராறு பண்ணி அவங்களுக்கு இவங்களுக்கு வாக்குவாதம் வந்து ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா அந்த மாடு வந்துட்டு 2 மாசம் வந்துட்டு தடை. இது வந்துட்டு முடிவு வந்துட்டு எடுத்திருக்கோம். இன்று கிருஷ்ணகிரி மேற்கு மாவட்டம் அத்துக்கட்டு நலசங்கம் சார்பாக கலந்தாய்வு கூட்டம் சிறப்பாக நடந்தது. அந்த கூட்டத்தில் பழைய தீர்மானங்கள், மாடு வந்துட்டு பண்டிகையில வந்துட்டு பட்டாசு வெடிச்சிட்டு வந்து விடக்கூடாது, டம்பலை எடுத்துட்டு வந்து விடக்கூடாது, ஓடும் போதாகட்டும் இல்ல தடுக்க மாட்டு வீரர்கள் பிடிச்சிட்டு போகும்போதாகட்டும் கீழே உளுந்துச்சுன்னா வந்துட்டு அந்த மாட்டுல வந்துட்டு தடுக்க வந்துட்டு அறக்கக்கூடாது. அது பழைய முடிவு. அந்த 3 வந்துட்டு இன்று வந்துட்டு எடுத்த முடிவு வந்துட்டு மாடு பிடி வீரர்களுக்கு பண்டிகையில வந்துட்டு 150 அடி வந்துட்டு அவங்களுக்கு இடம் வந்துட்டு தோரணம் 1 தோரணம் 2 சொல்லிட்டு ஸ்டார்டிங் எண்டு வந்துட்டு கட்டணும். அப்படி கட்டும் போது மாடுபிடி வீரர்கள் உள்ள மட்டும்தான் மாடு வந்துட்டு பிடிக்கணும். அது மீறி வந்துட்டு வெளியே பிடித்தால் 2 மாதம் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு தடை. அதே போல வந்துட்டு மாடு வைத்திருக்கவங்க வந்துட்டு மாடு வந்துட்டு 150 அடியில வந்துட்டு அவங்க பிடிக்கும் போது தகராறு வந்துட்டு வெளியில போயிட்டு பண்ணக்கூடாது. அப்படி தகராறு பண்ணி அவங்களுக்கு இவங்களுக்கு வாக்குவாதம் வந்து ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா அந்த மாடு வந்துட்டு 2 மாசம் வந்துட்டு தடை. இது வந்துட்டு முடிவு வந்துட்டு எடுத்திருக்கோம். ஆல்ரெடி வந்துட்டு நம்ம வந்துட்டு முன்ன கலந்தாய்வு கூட்டத்திலவே சொல்லியிருந்தோம். 1 ரூபான்றது 1 லட்சம் ஆகட்டும், 2 லட்சம் ஆகட்டும், 10 லட்சம் ஆகட்டும் சேலஞ்ச் வச்சு வந்துட்டு மாடு விடக்கூடாது. அதே மாதிரி மாடுபிடி வீரர்கள் உங்க மாடு வந்துட்டு நாங்க பிடிக்கிறோம் சொல்லிட்டு மாடு விடும்போது வந்துட்டு மாடை பிடிக்க கூடாது. அப்படி யாராச்சும் வந்துட்டு மாட்டுக்காரனாகட்டும் மாட்டு பிடிக்கிறவனாகட்டும் இப்படி பேசியிருந்தா பண்டிகை பண்றவங்க அந்த ஊர்க்காரங்க அந்த மாடை வந்துட்டு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே 1 நாள் 2 நாளுக்கு முன்னாடி வந்துட்டு வீடியோ எடுத்து வந்துட்டு தரணும். அப்புறம் மாடுபிடி வீரர்கள் வந்துட்டு மாடு வந்துட்டு கொம்புல தான் வந்துட்டு நம்ம தடுக்க கட்டுறோம். எல்லாரும் வந்துட்டு நம்ம வந்துட்டு கொಬ್ಬರಿயை வந்துட்டு கட்டுறது இல்ல. அதனால வந்துட்டு மாடு வந்துட்டு கொம்பு பிடிக்கணும், இல்ல வந்துட்டு கோபுரம் வந்துட்டு இருக்குல்ல கோபுரத்தை பிடிக்கணும். புர்கி துணியை வந்துட்டு பிடிச்சிட்டு வந்துட்டு மாடை பிடிக்க கூடாது. இதுக்கு எல்லாரும் வந்துட்டு ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க. டர்னிங்ன்றது இனிமே வந்துட்டு இருக்கவே இருக்காது. அந்த 150 அடிக்குள்ளதான் வந்துட்டு மாடுபிடி வீரர்கள் பிடிப்பாங்க. அதுக்கு எல்லாரும் வந்துட்டு ஒத்துழைப்பு கொடுத்திருக்காங்க. மாட்டு பிடிக்கிற வீரர்கள் வந்துட்டு தடிக்க வந்துட்டு அர்த்திங்கன்னா அந்த தடிக்க வந்துட்டு எடுத்துட்டு திருப்பி உள்ளார வந்துட்டு